அப்போ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் வந்து ஏதோ இன்டர்வியூ சொல்லும்போது நடந்துச்சு சொன்னாங்க. அது நான் ஏதோ தப்பாக சொல்லிட்டேன்னு சொல்லி, கதாநாயகிகள் கருப்பாக இருக்க கதாநாயகிகளை ஏன் சூஸ் பண்ண மாட்டேங்க யாரோ என்கிட்ட கேட்டாங்க. நான் சொல்கிறேன், இது வரைக்கும் எந்த ஆர்டிஸ்ட்டையுமே வந்து அவங்க இந்த கலரில் இருக்காங்க, இவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க, நான் எந்த ஆர்டிஸ்ட்டையும் பார்த்ததில்லை. நாங்கள் எல்லாருமே வந்து எப்படி சொல்கிறதுனா, நாங்கள் எல்லாருமே வந்து யார் இதுக்கு முழுசாக உழைப்ப போடுவாங்களோ, யார் நம்ம நம்புவாங்களோ அவங்க கூட தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அவங்களுக்காக தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இது ஒருவேளை அப்படி நிகழாமல் இருக்குன்னா அதை நிகழ்த்துவதற்கும் நாங்கள் ஆசைப்படுறோம். அதை அப்படியான ஒரு சினிமாக்குள்ளே அப்படியான சாத்தியக்கூறுகள் வரணும்னா அது எங்கள் மூலமாக தான் வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுவும் நடக்கும். அதையும் நாங்கள் செய்வோம்னு நினைக்கிறேன். அப்படியாப்பட்ட படங்களையும் நான் எடுப்பேன். அது ஒருவேளை நான் ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், சினிமா வந்து காம்ப்ரமைஸில் ஒரு இடத்துல இருக்குது. ஏன்னா முதலாளிகள் இருக்காங்க, பட்ஜெட் இருக்குது, பணம் இருக்குது, ஆடியன்ஸோட மனநிலை இருக்குது. இதுக்குள்ளே தான் எங்களோட தேவையை நாங்கள் பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியாப்பட்ட அந்த காம்ப்ரமைஸ்க்குள்ளே எங்கள்கிட்ட இருக்குது. நான் அதை இல்லைன்னு சொல்லலை. அந்த காம்ப்ரமைஸை எப்படி சொல்கிறேன்னு தெரியாமல் நானும் பல மொழிகளில் சொல்கிறேன், பல பேர் சொல்கிறேன். திருப்பி அந்த கேள்வி எல்லா விஷயத்தையும் எங்ககிட்டே கேட்குறீங்களா? நீங்கள் எந்த கேள்விக்கு எந்த பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு சொல்கிறேன், அப்படி அந்த கேள்வி தப்பாக புரிஞ்சுக்கப்பட்டுச்சுன்னா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒருவேளை நீங்கள் அதை விரும்புவீங்க அப்படின்னா, அப்படியான ஒரு சினிமா உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அந்த சினிமாவையும் எடுப்பதற்காக மாரி செல்வராஜும் பா ரஞ்சித்தும் எல்லாருமே அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம்.